ஈழத்தமிழர் ஒருத்தர் தொடுத்த வழக்கு தான் இது. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர் அமர்வது. அவங்க 2 பேரும் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க எதுக்காக இங்க வரணும்? உங்களுக்கு எதுக்காக நாங்க குடியுரிமை தரணும்? உங்களை எதுக்கு இங்க வாழ விடணும்? இந்தியா என்ன சத்திரமா? நாங்களே 140 கோடி பேரை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல யார் வந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு இது என்ன சத்திரமான்னு கேட்டிருக்காங்க. கடைசியா அவருக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனாருன்னா ஒரு உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனாலதான் நாங்க இதை அனுமதிக்க சொல்றோம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட நபரின் வழக்கறிஞர் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்ப வேற ஏதாவது நாட்டை பார்த்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப இதுல என்னன்னா, நீதிபதிகள் கேட்டிருக்கிற கேள்வியை நம்ம பார்க்கணும். இந்தியா என்ன சத்திரமான்னு கேட்கிறாங்க. சரி, இந்தியா சத்திரம் இல்லை, அப்ப நீங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கூட உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா வரம்பும் இருக்குன்னு வச்சுக்கோம். ஆனா வேற நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எந்த வரம்புல அப்படி சொல்றாங்க? உங்க நாடு சத்திரம் இல்லை, ஆனா மத்த நாடெல்லாம் சத்திரமா? இப்ப நம்ம இப்படி எடுத்துக்கோமே, ஈழத்தமிழர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, இங்க அனுமதி கேட்கறாங்க, குடியுரிமை கேட்கறாங்க, அதெல்லாம் கூட ஒரு ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 180-200 நாடுகள் இருக்கு இந்த உலகத்துலனா, இந்த இந்திய நிலப்பரப்புல இருந்து போனவங்க இல்லாத நாடே இல்லை. அதுவும் சில நாடுகள்ல எல்லாம் அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்களை விட அதிகமா இந்திய நாட்டுல இருந்து இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வாழ்றாங்க. அப்ப இதை எப்படி ஏற்குது? அந்த நாடெல்லாம் என்ன சத்திரமா?